புரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு வசனம், ஒரே வசனம் தான், சஜிதா. சஜிதா என்பது டோட்டல் சரண்டர். இந்த 5 கொண்டு அப்படியே தலையில வைக்கிறது. காது, கண்ணு, மூக்கு, வாய் எல்லாம் இங்கே தானே இருக்கு. சரசில் தான் இருக்குது. இந்த சரசை கொண்டு அப்படியே சரண்டர் பண்றது. யாருக்கு? படைத்த இறைவனுக்கு. இவைகளெல்லாம் படைத்த இறைவனுக்கு. அவன் தான் இறைவன் சொல்றான், இந்த கண்ணை நான் தான் கொடுத்தேன், இந்த மூக்கை நான் தான் கொடுத்தேன், இந்த வாயை நான் தான் கொடுத்தேன், இந்த உதத்துல 2 உதத்துல நான் தான் கொடுத்தேன், காதை நான் தான் கொடுத்தேன், கண்ணை நான், எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன். அந்த நான் கொடுத்தேன் இந்த எல்லாம் இருக்கு அந்த பாட்டு அத்தனையும் இது இல்லைன்னு முண்டம் தான். அப்ப இது இருக்கிற இதால உணர்ந்து சரண்டராவது தான் சைதா. சைதா என்பது இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்றது, அதுல ஐக்கியமாகிறது, அதுல சந்தேகப்படாம இருக்குது. அதான் நம்பிக்கை. இதுக்கு முன்பு என்ன சந்தேகம் வரும், கடவுள் இல்லை, கடவுள்னா யாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்படி சொல்றவங்களாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட சொல்றவங்க தான் இறைவன் சொல்றது, இறை தூதர்கள் சொல்றது. நீங்க படிங்கப்பா, இறைவனுடைய குரான வேதங்களை நீங்க 1வது பேஜ்ல கடைசி வரைக்கும் படிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முழு குரான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு படிச்சுட்டு பேசுறத விட முழு குரானை படிங்க. படிச்சீங்கன்னா நீங்க இதுக்கு சரண்டர் ஆகுறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த குரானை இருக்கணும்னு வந்தவன் சரண்டர் ஆயிட்டான். இது அப்படியே நம்ம ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னா சரண்டர் ஆயிட்டோம். ஆகக்கூடி இந்த வெஞ்சன்ஸ்லயும் வன்மத்திலையும் படிக்கிறவங்க தான் இதுல சரண்டர் ஆகுறாங்க. இதுல நிறைய பேர் இன்னைக்கு சரண்டர் ஆகுறாங்க. அப்ப இதுல ஒரே ஒரு ஆயத்து, இந்த சரண்டர் என்பதுக்கு வார்த்தை தான் சஜிதா. சஜிதா 32வது சூரா அத்தியாயத்துல முதல் இந்த வசனம் சஜிதா. இந்த சஜிதாங்கிறதுக்கு ஒரு சாப்டர் எல்லாம் கொடுத்துருக்கான். இப்ப இந்த சஜிதால முதல்ல வார்த்தை எப்படி ஆரம்பமாகுதுனாக்கா, அலீஃப் லாம் மீம் தன்ஜீஜில் கிதாபு லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தை படைத்த இரட்சகனிடம் இருந்துதான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டது நம்புங்க. இதுல சந்தேகம் இல்லை. அகில உலகத்தை படைத்த இரட்சகனால் தான் இந்த குரான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் நம்புங்கள்னு தெளிவா சொல்றான். அதுலயும் இந்த குரான் கொடுக்கப்பட்டது யாரு? முகமது நபிக்கு. இதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டவங்க யாரு? ஈசா நபி. அதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டவங்க யாரு? மூசா நபி. இப்படியே ஒவ்வொரு நபியும் போங்க. ஜபூர் வேதம் யாருக்கு? தாவூத் நபி கொடுக்கப்பட்டது. இப்ப ஒவ்வொரு இறை தூதருக்கு வேதம் கொடுக்கப்பட்டதை இறைவன் சொல்லி, இப்ப இந்த முகமது நபி சலாஹம் அவர்களுக்கு இறைவன் சொல்றான், இது இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம், நம்புங்க. ஃபர்ஸ்ட் முகமது நபி நம்ம சொல்றான், நீங்க நம்புங்க, நீங்க இதை சந்தேகப்படுறாங்க. அடுத்தது நம்மளை நம்ப சொல்றான், நம்புங்க. அப்ப நம்புங்க என்பதற்கு வார்த்தை என்ன? படிச்சாதான் நம்ப முடியும், இதை உணர்ந்தாதான் நம்ப முடியும், இதை சிந்தித்தான் நம்ப முடியும். அதைத்தான் அஃபலாயத்தமிழ் குரான். இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? உங்களுடைய உள்ளங்கள் நான் பூட்டா போட்டிருக்குது அப்படின்னு அஃபலாயத்தமிழ் குரான். இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா? எந்த வேதமும் சொல்லாத இந்த ஒரு வார்த்தை, வாங்க இதை படிச்சு பாருங்க. இக்கிற பிஸ்மி ரப்பிக்கடி ஹலக்க, படைத்த இறைவன் திருநாமத்தை கொண்டு ஓதுங்க, படிச்சு பாருங்க. இது உங்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும், சத்தியத்தை காட்டும், உண்மையை காட்டும், உண்மையான இறைவனை காட்டும், அந்த உண்மையான இறைவனுடைய வழியை காட்டும், அந்த இறைவனுடைய பரிசை காட்டும், மறுமையில சொர்க்கத்தை காட்டுங்கிறது எல்லாம் இந்த குரான்ல அடக்கமாகுது. இதுல இந்த வரி இருக்கு பார்த்தீங்களா, அகில உலகத்தை படைத்த இரட்சகனிடம் இருந்து வந்தது. அதாவது தன்ஜீல் கிதாபு லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். அகில உலகத்தை படைத்த இறைவனால் இது அருளப்பட்டது இந்த கிதாபுங்கிறான். அதே மாதிரி இது 32வது அத்தியாயம் முதல் வசனம். அதே மாதிரி இதுக்கு சப்போர்ட் இன்னொரு வசனம் இருக்குது. இந்த கிதாபை திறந்த உடனே முதல் வசனம் அலீஃப் லாம் மீம் தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி. இந்த கிதாபு, இங்கே கிதாபு அங்கே, இந்த கிதாபில் எந்த சந்தேகமும் இல்லை. இங்கே இந்த கிதாபு அகில உலக ரட்சகனிலிருந்து வந்ததுங்கிறான். அங்க ஆரம்பத்துல இந்த கிதாபை படிக்கும் போது கேரண்டி, இதுல சந்தேகப்படாத, படிச்சுக்கிட்டு இருப்போ, இதுல சந்தேகமே கூட. முதல் வார்த்தைய துறக்கும் போது லா ரைப ஃபீஹி, இதுல சந்தேகமே இல்லப்பா, நீ சந்தேகப்பட்டு படி, ஆனா இதுல சந்தேகம் வராது, நீ ஃபுல்லா படிச்சு பாரு அப்படின்னு இறைவன் சொல்லலாம். அப்ப இந்த இறைவன் சொல்லும் போது இந்த சஜிதாங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா,
அது இந்த அத்தியாயத்துல 15வது வசனத்துல வந்து இருக்குது. அப்ப அந்த 15வது வசனத்துல சொல்லும் போது இந்த வசனத்தை வந்து யாரெல்லாம் படிக்கிறது கேட்கிறாங்களோ, படிச்சு பார்க்கறாங்களோ, படிச்சு முடிச்ச என்ன ஆகும், அவங்க வந்து இதுல சரண்டர் ஆயிடுவாங்க. படிச்சு முடிச்ச உடனே இது சரண்டர் ஆகி இது இறைவனிடம் வந்ததுதான் என்பதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க இரவுல திடீர்னு எந்திரிப்பாங்க. திடீர்னு யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அச்சம் வரும். அந்த அச்சத்தை போக்குவதற்கு, பயந்து போக்குவதற்கு அந்த உருவமில்லா ஏக இறைவனை வந்து மனசார கொண்டு வந்து இந்த கண் முன்னாடி கொண்டு வந்து வணங்குவார்கள், சரண்டர் ஆவாங்க. அவங்க விழாப்புறத்துல படுத்து கிடப்பாங்க, திடீர்னு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு இறைவா இறைவா நான் செஞ்சவதான் பாவத்தை மன்னிச்சுக்க, எனக்கு எல்லா சுபிச்சத்தை கொடுன்னு அவங்க அந்த ஆசையோட கேட்பாங்க. அந்த அருளை வந்து இறைவனோட அருளை ஆசையோட கேட்பாங்க. அது மட்டும் இல்ல, தான் வச்சு இந்த பொருள் இருக்கு பாருங்க, பொருளாதாரம் சேர்த்த காசு பணம், இதுல வந்து இறைவன் குறிப்பிட்ட தொகையை கொடுக்க சொல்லாம பாருங்க, அதை அவங்க கொடுப்பாங்க. இல்லை பயம், ஒரு பயம், அதாவது வந்து வயசு பயம் வரும்பாங்க, சின்ன வயசுல பயம் வராது. அப்படி இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே இறைவன் சொல்லி காட்டுறான். இந்த இதை பாருங்க, இந்த சரண்டர்ன்றதுக்கு ஒரு 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 நடைமுறை உதாரணத்தை நான் சொல்லி காட்டுறேன். நடைமுறை இல்லை, இது நடந்ததுதான். இதை வேணா செக் பண்ணி பாருங்க. பெரியார், தந்தை பெரியார் கடவுளே இல்லைன்றவர், கடவுளை கற்பித்தும் முட்டாளினார். இப்படிப்பட்ட பெரியார் வந்து இந்த சஜிதாக்கு ஒரு உதாரணமா நம்ம கொடுக்கலாம். இந்த சஜிதாங்கிற ஒரு வார்த்தைக்கு அவருடைய மனசு வந்து இதுல சரண்டர் ஆயிடுச்சு, இதை ஏத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர் வந்து மணியம்மைங்கிற ஒரு பெண்ணை வளர்த்தாரு, அவங்கள வளர்த்தாரு. அந்த மணியம்மே திருமணம் பண்ணாரு. திருமணம் பண்ணுவதற்கு முன்னாடி பல பேர்ட்ட அபிப்பிராயம் கேட்டார். இதெல்லாம் வாழ்க்கை வரலாறு இருக்குது. பல பேர்ட்ட அபிப்பிராயம், அதுல முஸ்லீம் கேட்டிருப்பாரு. அறிஞர் பெருமக்களோட தான் அவர் பழகுவாருங்க. பல பேரோட கேட்டு அவர் தனி சிந்தனையை உருவாக்குவார், அவரே சிந்திப்பார். அப்படி இருந்து பல பேர்த்தையும் அவர் கேட்டிருப்பாரு. கேட்கக்கூடியவர் தான், கேட்டு தான் பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட அவர் வந்து இந்த சைதா சரண்டர், இறைவனுடைய ஒரு வார்த்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையை சரண்டர் பண்ணார். உண்மையிலே ஏற்றுக்கொண்டவர். அவருடைய உதாரணம், சரியான உதாரணம் இருக்கு. மணியம்மை திருமணம் செஞ்சார். இதுக்கு உதாரணம் வந்து நான் சொல்லுவேன்னா ரொம்ப இழுத்துட்டு போகும், டைம் ஆகும். ஆனால் சொல்றேன், வளர்ப்பு பிள்ளை, வளர்ப்பு மகன் குரான் அடிங்க, திருமணம் அடிங்க. திருமணம்னா எல்லாமே வரும், ஆயத்தெல்லாம் வரும். அதை அப்படியே படிச்சு பாருங்க. அதுல வளர்ப்பு பிள்ளைன்னு ஒன்று வரும். அந்த வளர்ப்பு பிள்ளைங்க அதுலயே பாருங்க. அப்படியே பெரியார படிங்க, இதையும் படிங்க, எப்படிக்கு நீங்க பாத்துருங்க. டோட்டல் சரண்டர் டு காட். அந்த ஒரு வரிக்கு, அந்த ஒரு வார்த்தைக்கு சரண்டர் ஆனாலும் அவர் தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப இதை யாரும் மறக்க முடியாது. அவர் கடவுளை ஏத்துக்கிறாரு, கடவுளை ஏத்துக்க, அது பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வார்த்தைக்கு அவர் சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதே பெரியார் இன்னும் சொல்றோம் பாருங்க, இன்னும் அதே பெரியாரு இந்த குரானுக்கு இன்னொரு உதாரணமா இருந்தாரு. அவர் எப்படின்னா, அவங்களே சொல்லி காட்டுவாங்க. ஒரு இந்து, ஒரு முஸ்லீமு, ஒரு கிறிஸ்துவர், 3 பேரும் பெரியார்கிட்ட போனாங்க. அந்த கிராமத்துல போனாங்க பெரியவங்கெல்லாம். போய் பெரியார சொன்னாங்கன்னா, என்ன பெரியார நீங்க பாட்டுக்கு கடவுள் இல்லை, கடவுளை கத்த முட்டாளு அயோக்கியன்லாம் அப்படி பேசுறீங்களே, எங்களுக்கெல்லாம் மனசு ரொம்ப புண்படுது. கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றீங்களே, நாங்க கடவுள் உண்டு உண்டு உண்டுன்னு சொல்றோமே, நீங்க கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க கடவுள் உண்டு உண்டுன்னு சொல்றோமே, உங்களுக்கு எனக்கு ரொம்ப முரண்படுது, உங்களை கண்டாவே எங்களுக்கு வெறுப்பு வருது, பிடிக்கலன்றாங்க. அப்படியே பெரியார் கூப்பிட்டாரு, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 3 பேரை ஒன்னா நிக்க வச்சு முஸ்லீமை கூப்பிட்டாரு, இப்படிவா. அந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க, கிறிஸ்தவர்களையும் இந்துவையும் காட்டி, இந்த மாதிரி இவங்க 2 பேரும் சொல்றாரு, இந்த மாதிரி நீ யாரை வணங்குவான்னு இந்த முஸ்லீம் கேட்கிறாரு. முஸ்லீம் சொன்னா அல்லாஹ் தான் வணங்குவேன் அப்படிங்கிறான். சரி, அப்ப கிறிஸ்துவரை கூப்பிடுறாரு, நீ யாரை வணங்குவாங்கப்பா அப்படின்னா, இயேசுத்தான் வருவேன். ஏன் அல்லாஹ் வணங்கினா, இயேசுத்தான் நான் வணங்குவேன், இயேசுத்தான் ஏத்துக்கிட்டேன், ரைட் ஓகே. இந்துவை கூப்பிட்டாரு, நீ யாரை போனவங்க, நான் முருகனை தான் வணங்குவேன், முருகன் தான் என் கடவுள். ஏன் அல்லாஹ் வணங்கினாலும் இயேசு வணங்கினா, அதெல்லாம் வணங்க மாட்டேன், முருகன் தான் என்னுடைய கடவுள்னார். அப்ப பெரியார் சுட்டி காட்டுறதுல ஒரு அறிவுபூர்வமான ஒரு வார்த்தையா சுட்டி காட்டுறவங்க அவர் சொல்றாரு. இதை நான் உங்களுக்கு சொல்றேன், சொல்லி இதுல ஒரு உண்மையா அவர் செய்த உண்மையை நான் சொல்லி காட்டுறேன். அப்போ அவர் சொன்னார் பாரு, இந்துவை பார்த்துக்கிட்டு இந்த பாயும் முஸ்லீமும் கிறிஸ்துவனும் ஏற்றுக்கொண்ட அல்லாவையும் கர்த்தரை நீ ஏத்துக்கல, நீ ஏற்றுக்கொண்ட முருகனையும் கிறிஸ்துவனும் ஏத்துக்கல,
முஸ்லீம் ஏத்துக்கல. அப்ப கிறிஸ்துவர் வணங்குற கர்த்தரை முஸ்லீம் ஏத்துக்கல, இந்துவாய் நீ ஏத்துக்கல. அப்ப நீ உன் கடவுளை ஏத்துக்கிற, அவன் கடவுளை மறுக்கிற, அவன் கடவுளை மறுக்கிற. இந்த ஆளு அவரு வணங்குற அல்லாவை ஏத்துக்கிறாரு, இந்த கடவுளை மறுக்கிற, அந்த கடவுளை மறுக்கிறாரு. அந்த கிறிஸ்துவர் கர்த்தரை ஏத்துக்கிறாரு, உன்னுடைய கடவுளை மறுக்கிறாரு, உன்னுடைய கடவுளை மறுக்கிறாரு. இது நீங்க ஒவ்வொருவரும் நீங்க ஒன்ன மறுக்கிறீங்க. நீ அவர் கடவுளை மறுக்கிற, அவர் ஓன் கடவுளை மறுக்கிறார், இவங்க ஒரு கடவுள் ஓன் கடவுளை மறுக்கிறாரு. அப்போ 3 பேரும் சேர்ந்து கடவுளை மறுக்கிறீங்க. நீங்க 3 பேரும் ஒன்னா சொன்னதான் நான் சிங்கிளா சொல்றேன், கடவுள் இல்லை. கடவுள் மறுப்பானே நான் சொல்லு, கடவுள் இல்லைங்கிறாரு. அவர் எப்படி கொண்டு போறாங்க? அவங்களுடைய வார்த்தையில உதாரணத்தை வச்சு அவங்களுடைய வார்த்தையில அவரை மடக்குறாங்க. கடவுள் நான் சொல்லப்பா, நீங்க சொல்றதுதான் நான் சொல்றேன். நீங்க கோரஸா சொல்றீங்க, நான் சிங்கிளா சொல்றேன் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பகுத்தறிவு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பகுத்தறிவாளன் தான் சொல்றாரு. அவர் இப்ப கடைசியா இறக்கத்துக்கு முன்னாடி அவர் நிறைய புத்தகம் படிச்சவர், அதெல்லாம் மாத்துக்கிறதுல அவர் இந்த திருமறை குரானை படிச்சிருப்பாரு, இல்ல கேட்டிருப்பாரு, இல்ல விளங்கி இருப்பாரு. அவர் சொல்றாரு, இந்த இனம் இருக்கு பாருங்க, இந்த இனத்தை அழிக்க வேணும், இந்த இனத்தை மறுக்க வேணும், ரெஃப்யூஸ் பண்ணா இந்த திருக்குரான் தான் அருள் மருந்து, இஸ்லாம் தான் அருள் மருந்து. இந்த ஜாதிகள் இல்லை என்பதை, ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை ஓங்கி சொல்லக்கூடிய ஒரே திருமறை, ஒரே இது இஸ்லாம் தான். இஸ்லாம் தான் அருள் மருந்து, இவைகளை எடுப்பதற்கு களைவதற்குன்றார். அவர் மட்டும் சொல்லுங்க, விவேகானந்தர் சொன்னார். விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? அதாவது ஜாதியில ஏற்றத்தாலும் சொல்லிங்க பாருங்க, அதெல்லாம் நான் நம்ப முடியாது. ஆனா இதுல மெயினா என்ன, உலகத்துல தோன்றிய தீர்க்கதரிசி முகமது நபி சொன்ன வார்த்தை சரியான வார்த்தை, அதுதான் அவர் தான் சொன்னது, ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படின்றாரு. அது அவர் சொல்ல, அவருடைய வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. இறைவன் சொல்ல, என்ன வணங்கக்கூடிய ஆத்மாவே, என்னை வணங்கக்கூடிய அடியார்களே, உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வே இல்லை, உங்களுக்குள்ள எந்த பிரிவினும் இல்லை, ஒன்றுதான் இறைவன், ஒன்றுதான் குலம், ஒன்றுதான் ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதை எல்லா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த தீர்க்கதரிசி வார்த்தையெல்லாம் எடுத்து இந்த இடத்துல நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது சரிதான், டோட்டல் சரண்டர். இந்த வார்த்தைக்கு இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒத்து வருது. இப்ப இதுல இன்னும் பேசலாம், நிறைய பேசலாம். டோட்டல்னா எல்லா வகையிலும் நீங்க சரண்டர் ஆகணும். எல்லா வகையிலும் சரண்டர் ஆகணும்னாக்கா இவை முழுமையா படிக்கணும். குரானை முழுமையா படிச்சாதான் இறைவனை நீங்க முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியும். டோட்டல் சரண்டர் டு காட். ஆகவே நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை படிச்சோம்னா இவங்களுடைய எண்ணங்கள்லாம் நமக்கு வெளிவந்தது. அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நன்றி, வசலாம்.